திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. திருவிலங்க சிவயோக சித்தியலாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. தெருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி அது விளங்க, உலகமெல்லாம் விளங்க. அருளுதவி பெருந்தாயாம் மறுவிலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒருவாள் விளங்க, பயங்கும் மணி பொது விளங்க, வளர்ந்த சிவ கொழுந்தே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஒரு தரம் படிக்கில் உடல் பொறிகரணம் ஓய்ந்துயிர் அனுபவம் கூடும், இருதரம் படிக்கில் எண்ணிலா சித்தி எய்தருள் அனுபவம் கூடும். மறுதரம் மதையே முத்தரம் படிக்கில் மண்ணிறை அனுபவம் கூடும். கருதரும் வள்ளல் கனிவுடன் உரைத்த கவின் அருட்பாவில் ஓர் கவியே. திருச்சிற்றம்பலம். வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் தொழார் கிராமத்தில் கௌதமன் ராஜேஸ்வரி என்ற தம்பதியினர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு இந்த ஊரிலே ஒரு 10 ஆண்டு காலம் அவர்களால் இருக்க முடியவில்லை. அவர்களுக்கு சொந்த ஊரில் வீடு இல்லை, நிலம் இல்லை. இவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதனால் அவர்களுக்கு யாரும் வீடு தர முன்வரவில்லை. இந்த நிலையில் அவர்கள் 10 ஆண்டு காலம் வெளியிலே சென்று கூலி வேலை செய்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி 3 குழந்தைகள், அந்த குழந்தைகளை படிக்க வைத்து வெளியிலிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் வந்தார்கள். வந்தவர்களுக்கு வீடு இல்லை, இடம் தரக்கூட மனமில்லாத இந்த ஊரில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் ஒன்று திறக்கப்பட்டது. அந்த சமத்துவபுரத்தில் இவர்கள் வீடு கேட்டு மனு அளித்திருக்கிறார்கள். பல முறை அவர்களுடைய மனுக்களை வாங்கி பார்த்தேன். ஒரு பெட்டி நிறைய இருக்கிறது. அவர்கள் அலையாத நாளே கிடையாது. எல்லா துறைகளிலும் போய் அவங்களுடைய அலுவலகத்தில் காத்து கிடந்துருக்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு வீடு இல்லை. இந்த சமத்துவபுரத்தில் எல்லாருக்கும் வீடு கிடச்சிருக்கு. நிலம் இருக்கிறவங்களுக்கு வீடு கிடச்சிருக்கு, வீடு இருக்கிறவங்களுக்கு வீடு கிடச்சிருக்கு. ஆனால் இவர்களுக்கு மற்றவர்களுக்கு எதுவும் கிடைக்கல. அதோடு இல்லை, இவங்க அந்த கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுக்கு ஊரில் ஒரு ஆதரவே இல்லை. அந்த நிலையில் தான் ஊரில் ஒதுக்குப்புறமாக ஒரு குடிசை போட்டு வாழ்ந்துருக்குறாங்க. அந்த குடிசை கூட சிதமடைஞ்சு இந்த அடமடையில் எல்லாம் சுவரெல்லாம் விழுந்து தண்ணி தேங்கி நின்றுது. உள்ளே அவர்கள் இரவு முழுக்க தூங்காமல் வந்திருக்கிறாங்க. பிறகு இந்த செய்திகளெல்லாம் தொழாரில் இருக்கிற முருகன் அப்படிங்கிற ஒரு தோழர் என்னோடு என்னை நேரில் பார்த்து சொன்னார். பிறகு எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் நாங்கள் விரைந்து அவர்கள் தங்கி இருக்கிற இடத்தை பார்வையிட்டோம். படுமோசமாக இருக்கிறது. அந்த குழந்தைகளெல்லாம் 7ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய வசதி இல்லை. அப்படி இருந்தும் கூட இந்த ஊரில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்
ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இவர்களுக்கு அந்த சமத்துவபுரத்தில் வீடு கொடுக்க முன்வரவில்லை. காரணம் என்றால் ஒரு வீட்டுக்கு 1,00,000 ரூபாய் என்ற விகிதத்தில் இங்கு வீடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்தது. ஆனால் இந்த ராஜேஸ்வரி கௌதமன் அவர்களிடம் 1,00,000 ரூபாய் பணம் என்பது அது எட்டாக்கடி. ஏன்னா அவர் அந்த கௌதமனுக்கு விபத்தில் கால் உடஞ்சி போச்சு, அவரால் கூலி வேலை செய்ய முடியாது. அதே போல் ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் இருக்குது. இவர்கள் இந்த 100 நாள் வேலைக்கு சென்று தான் நம்முடைய குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில் அவர்கிட்ட பணம் இல்லை, அதே சமயத்தில் வீடும் இல்லை. இந்த அடமட காலத்தில் வீடு இல்லாமல் வெளியில் நிற்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆய்வு செய்து முறையாக நம்ம கோட்டாட்சியரிடம் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பாக ஒரு மனு அளித்து அந்த மனுவைக்காக விசாரணைக்காகவும் அதற்கான பதிலாக நான் காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் குமுதம் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு வாரப்பத்திரிகையில் இந்த செய்தி வெளியாச்சு. இந்த செய்திகளை நம்ம உள்ளடக்கி நம்ம ஆய்வு பண்ண விதத்தில் அவங்களுக்கும் அந்த செய்தி கிடச்சி போட்டாங்க. அதே போல் தோடா மீடியா என்ற ஒரு வலையொலி இந்த செய்திகளை கேள்விப்பட்டு அவங்க இந்த வீட்டில் ராஜேஸ்வரி கௌதமனை பார்த்து அவங்களெல்லாம் அந்த காணொளி எடுத்து அவர் அந்த வலையொலியில் போட்டிருக்காரு. அது பரவலாக கிட்டத்தட்ட போய் சேர்ந்துருக்கு. இருந்தாலும் இந்த அரசாங்கமும் ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்களும் அதை கவனிக்கவில்லை. இவங்களை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதுலேயும் இந்த வீடு என்பது சமத்துவபுரம், உங்களுக்கெல்லாம் தெரியும். பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்பது எல்லா சாதிக்குமான குடியிருப்பு. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பட்டியல் குல மக்களுக்கு ஒரு விழுக்காடே இருக்குது. அந்த வகையில் அவர்களுக்கு அந்த 25 விழுக்காடுன்னா அவர்களுக்கு அதை கொடுக்கணும். இதில் என்ன பிரச்சனைன்னா சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டோருக்கு இடஒதுக்கீடு இல்லை. அதான் பிரச்சனை. இப்போங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது. ஆனால் அதெல்லாம் இங்கே ஆணவ கொலைகளாகும். அவர்கள் வாழ முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அந்த நிலையில் இங்கே அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ஒரு சட்ட பாதுகாப்புங்கிறது குறைவாக இருக்குது. இப்போ இதை நாம் இந்த பகுதியில் பார்த்தோம், இந்த தொழாரில் இவர்களுக்கு அந்த வீடு கிடைக்கலங்கிற விஷயம் மட்டும் இல்லை, அவர்களுக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் எதுவுமே கிடையாது. இப்போ இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க ஏதோ ஒரு சாதியில் தான் இணைக்கப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு சமூகத்தால் புறக்கணிக்கப்படுறாங்க. அரசாங்கத்தால் அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லைங்கிறது வேற, அவர்களுக்கு உரிய அந்த அரசு வேலைகள்லையோ இல்லை அரசு பள்ளிக்கூடங்களில் அந்த நம்ம கல்விக்கூடங்களில் படிக்கக்கூடிய சலுகையோ அவர்களுக்கு இல்லை. இதெல்லாம் ஒரு சட்ட பாதுகாப்பு பண்ணணும். தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு இந்த திருமணம் செய்து கொண்டோருக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று அறிவிக்கணும். அதில் வரவங்களெல்லாம் சாதியற்றோர்னு அந்த பிரிவில் சேர்க்கணும். அவர்களுக்கு இந்த அரசாங்கம் வீடு கொடுக்கணும். அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பள்ளியில் படிப்பதற்கு முழு செலவையும் அரசாங்கம் ஏற்கணும். அதே போல் அந்த குழந்தைகள் படித்து வெளியே வந்தாங்கன்னா அவர்களுக்கு அரசாங்கம் அரசு வேலை கொடுக்கணும். இதெல்லாம் சட்டம் இயற்றணும். சட்டம் இயற்றினா தான் இங்கே இருக்கிற அந்த சாதி ஆணவ கொலைகள்ங்கிறது ஒரு முடிவு கட்ட முடியும். நீங்கள் இப்போ இந்த அரசாங்கம் துவங்கி இருக்கிற இந்த பெரியார் நினைவு சமத்துவபுரம் என்பது அது அப்போ தான் முழுமையான ஒரு ஏற்புடையதாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒரு குடியிருப்புகள் போல் ஒரு அப்பார்ட்மெண்ட் போல தான் இருக்கும். ஏன்னா மறுபடியும் இந்த சமத்துவபுரத்திலேயே சாதி ஆதிக்கம்ங்கிறது வந்துடும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை அணுகி நம்ம தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்த போகிற இது மாவட்ட ஆட்சியரினுடைய கவனத்துக்கு போச்சு. அவர் போய் அங்கிருந்து அவருடைய உதவியாளரை அனுப்பி இங்கே இருக்கிற வட்டாட்சியர் அனுப்பி பல பேர் இங்கே பார்த்துருக்குறாங்க. பார்த்து அதன் பிறகு இங்கே இந்த பஞ்சாயத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் பக்கத்தூர்காரர் செங்கமூட்டுக்காரர் அவர் வெங்கடேசன் அவர் இங்கே பார்த்து இந்த குடும்பத்தை பார்த்து அதற்காக நிறைய விண்ணப்பங்களை போட்டு இந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் அவங்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கார். அவருக்கெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா அச்சுறுத்தல் இருக்குது. இப்படி பல பேர் அவங்களுக்கு உதவி செய்ய வர கூட செய்ய முடியாத நிலைமை இருக்குது. இதெல்லாம் கலைந்தெடுக்கப்படும். இதெல்லாம் நம்ம பெரியார் மண் சொல்லக்கூடிய இந்த மண்ணில் இந்த ஆட்சியாளர்கள் இந்த குறைகளெல்லாம் கலைந்தெடுக்கணும். இதுக்கு முறையாக ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ இருந்த வகையிலும் எல்லாருடைய உழைப்பு இதில் இருக்குது.
இந்த இப்போ இவங்கெல்லாம் வந்து நிராயுத பணியாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெளிநாட்டிலேருந்து நண்பர்கள்லாம் உதவி பண்ணாங்க. அவர் தங்கராஜன் ஒரு நண்பர், அவர் தான் வந்து இப்போ அவர்களுக்கு வீட்டுக்கு உணவுக்கு தேவையான மற்ற செலவுகளை பண்ணிகிட்டு இருக்காரு. அதே போல் இங்கே இருக்கிற இந்த கூட அக்கம் பக்கத்தில் எவ்வளோ பேர் உதவி பேர்லாம் தெரியலை, நிறைய பேர் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட இந்த நிகழ்வு இப்போ நம்ம அந்த வீடு கிடைச்ச மகிழ்ச்சியில் இப்போ இங்கே எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லாம் பல ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த தோழா மீடியாங்கிற அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்லேருந்து வராங்க. இப்படி இப்போ இங்கே செந்தமிழ் ஊடகம் அப்படிங்கிற ஒரு வலைவலி, இங்கே தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய உறுப்பினர்கள், செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவத்தினுடைய உறுப்பினர்கள், வள்ளலார் பணியத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கு வீடு கிடைச்ச மகிழ்ச்சியில் இன்றைக்கி வந்து அவர்களை குடியமர்த்தத்துக்காக வந்து இது ஒரு விழா போல் நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம். இருந்தாலும் எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி அவலங்கள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் ஒரு முன்னெடுத்து ஒரு விழிப்புணர்வாக செய்கிறோம். வீடு கிடைச்ச மகிழ்ச்சியில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இருந்தாலும் எப்படியோ போராடி இந்த கௌதமன் ராஜேஸ்வரிக்கு வீடு கிடைச்சிருக்கு. வீடு கிடைக்க ஏற்பாடு செய்த எல்லோருக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், நாங்கள் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கங்கண்ணா. இங்கே இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எனக்காக நிறைய பேர் உதவி செஞ்சு எனக்கு இந்த வீடை வாங்கி கொடுத்துருக்காங்க. இனியும் நான் ஒரு படுத்தா கொஞ்சம் நிம்மதியாக என் குழந்தைங்கள வச்சுட்டு மலையிலேருந்து கொஞ்சம் விடுவிச்ச மாதிரி நல்லா நிம்மதியாக இருப்போம். எனக்காக உதவி செஞ்ச முருங்குடி முருகண்ணன், தொழார் முருகண்ணன், குடிக்காடு வெங்கட் அண்ணன், தோழா மீடியா அண்ணன், முருங்குடி வீடியோக்காரங்க அண்ணன் அனைவருக்கும் வணக்கம். என்னை போல் இன்னும் ஏழை மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க எப்படி என்னை மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் வீடியோ எடுத்து என்ன மாதிரி இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்ண்ணா. என் குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான். இப்போ தங்கராஜ் அண்ணாவுக்கும் மிக மிக நன்றி, முருக அண்ணனுக்கு மிக மிக நன்றிண்ணா. தங்கராஜன் அண்ணனுக்கு, முருகன் அண்ணனுக்கு, வெங்கட் அண்ணனுக்கு, முருகன் சொந்தக்காரர் கண்டுக்கு ரொம்ப நன்றி. இவங்களெல்லாம் ஒற்றுமையாக பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். பசங்கள்லாம் நல்லா இருப்போம். நன்றி ஐயா. வீடு வாங்கி தந்த அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் என்ற புரட்சிக்கு இணங்க இனம், மொழி, ஜாதி அனைத்தையும் மாறுபட்டு மனிதநேயமே ஒன்றே என்ற முறையை வள்ளல் பெருமானார் ஒரு பாடலில் விளக்கியுள்ளார். அந்த பாடலை இப்பொழுது பதிவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. ஜாதியிலே சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைந்து 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 வீணே நீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே அழகலவே. நீதியிலே சன்மார்க்க நிலை தனிலே நீதியிலே சன்மார்க்க நிலை தனிலே நிறுத்தி
நிறுத்தமிடும் தனித்தலையர் நிறுத்தமிடும் தனித்தலையர் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருட்சோதி வீதியிலே அருட்சோதி விளையாடல் புரிய வீதியிலே அருட்சோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே உமையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே திருச்சிற்றம்பலம்.